அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஜிபி வாட்ஸ்அப் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லி 2 வீடியோ நம்ம சேனலில் போட்டிருக்கோம். அந்த வீடியோவோட கமெண்டில் பார்த்திங்கன்னா ஒர்க் ஆகாத எல்லோரும், இது ஒர்க் ஆகலை ப்ரோ, நாட் ஒர்க்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு நான் வீடியோவில் காட்டின மாதிரி ஃபஸ்ட் டைம் ஸ்கேன் பண்ணும்போதே லிங்க் ஆகிடும் அப்படின்னு நினச்சிட்ருக்காங்க போல். நிறைய டைம் ஸ்கேன் பண்ணி ஒர்க் ஆகாமல் திரும்ப எப்போ ஒர்க் ஆகுதோ அதை தானே எடுத்து வீடியோவில் போட்டிருப்பேன் தவிர ஃபஸ்ட் டைமே மேக்ஸிமம் கனெக்ட் ஆகாது எல்லாருக்கும். ஸோ அது எப்படி அப்படிங்கிறத ப்ரூஃபோடு இந்த வீடியோவில் காட்டுறேன். இதில் பார்த்தீங்கன்னா நார்மல் வாட்ஸ்அப் இருக்குது. இந்த நார்மல் வாட்ஸ்அப்பை நீங்கள் எந்த ஜிபி வாட்ஸ்அப்பில் யூஸ் பண்ணணுமோ அந்த நம்பரை போட்டு எப்பவும் போல் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா நார்மல் வாட்ஸ்அப் தான், எந்த ஒரு இதுவும் கிடையாது. ஜிபி வாட்ஸ்அப்பு மோடு வாட்ஸ்அப்பே கிடையாது. இது ஒரு நார்மல் வாட்ஸ்அப். பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஜிபி வாட்ஸ்அப் இருக்குது. இந்த ஜிபி வாட்ஸ்அப் அதில் நீங்கள் என்ன வாட்ஸ்அப் யூஸ் பண்ணீங்களோ அது மோடு வாட்ஸ்அப் எல்லாமே யூஸ் பண்ணிக்கோங்க. எல்லாமே சேம் கான்செப்ட் தான். அதாவது எஃப்எம் வாட்ஸ்அப், யோ வாட்ஸ்அப், ஏஎன் வாட்ஸ்அப், இந்த மாதிரி வேறு எதுவும் மோடு வாட்ஸ்அப் எதுவாக இருந்தாலும் சரி சேம் கான்செப்ட் தான். நான் இப்போ இந்த ஜிபி வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா இந்த நம்பர் ஓப்பன் பண்ணல, அக்ரி அண்ட் கண்டினியூ கொடுத்துக்கோங்க. வேறு எதுவும் பர்மிஷன் கேட்டால் ஃபஸ்ட் டைம் பர்மிஷன் கேட்டால் அலோவ் கொடுத்துக்கோங்க. இந்த பேஜ் வந்துடும். நார்மல் வாட்ஸ்அப் பார்த்தீங்கன்னா ஓடிபி வேறு வச்சு ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். இதில் மேலே பார்த்தீங்கன்னா 3 டாட்டில் ஐக்கான் இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்லேயே லிங்க் ஆஸ் கம்பெனியன் டிவைஸ்ன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் ஒரு QR கோடு ஓப்பன் ஆகும். இந்த QR கோடை அனதர் மொபைலில் ஃபோட்டோ எடுத்துக்கோங்க. அதை ஸ்கேன் பண்ணுறதுக்கு மட்டும்தான் அந்த அனதர் மொபைல் தேவைப்படும், வேறு எதுக்கும் தேவைப்படாது. ஸோ வேறு ஒரு மொபைலில் ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா நான் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டேன். இந்த QR கோடு இங்கே இருக்குது, ஓகேங்களா. இப்போது இந்த ஜிபி வாட்ஸ்அப்பு இப்படி இருக்கட்டும். நம்ம நார்மல் வாட்ஸ்அப்பு ஓப்பன் பண்ணிக்கலாம். அதில் ரைட் சைடில் மேலே 3 டாட் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணி லிங்க்டு டிவைசஸ்ன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ணி லிங்க் டிவைஸ்னு கொடுத்து யூஸ் மொபைல் டேட்டா கொடுத்துக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கேன் பண்ணுற ஆப்ஷன் வரும். இப்போது நீங்கள் ஃபோட்டோ எடுத்தீங்களா ஜிபி வாட்ஸ்அப்லேருந்து, அந்த QR கோடை இதில் வச்சு கரெக்டாக இப்படி ஸ்கேன் பண்ணுங்கள். ஸ்கேன் பண்ணிங்கன்னா இது மாதிரி லாகின் இன் அப்படின்னு வரும். இது பார்த்திங்கன்னா ஒரே டைமில் லிங்க் இப்படி கனெக்ட் ஆகிரும் அப்படின்னு சொல்ல முடியும். சில பேர்த்துக்கு ஆகும், பட் எல்லாத்துக்கும் கனெக்ட் ஆகும்னு சொல்ல முடியாது. இதில் பார்த்திங்கன்னா கனெக்ட் ஆகிடுச்சு, ஆண்ட்ராய்டுன்னு போட்டு வந்துருச்சு, கீழே ஆக்டிவ்னு வந்துருச்சு. இதே மாதிரி எல்லாத்துக்கும் ஒரே டைம் கனெக்ட் ஆகும்னு சொல்ல முடியாது. அப்பப்போ நாட் லிங்க் டிவைஸ்னு ஒரு எரர் வரும். ஸோ அது எல்லாத்தையும் எரர் வந்துச்சுன்னா திரும்ப ட்ரை பண்ணுங்கள். அப்படி இல்லைனா இந்த QR கோடை உங்களோட ஜிபி வாட்ஸ்அப்பில் பேக்கில் போயிட்டு திரும்பவும் அந்த லிங்கஸ் கம்பெனியின் டிவைஸில் கொடுத்து QR கோடு வர வச்சு அது புதுசாக ஃபோட்டோ எடுத்து இது மாதிரி ஸ்கேன் பண்ணிங்கன்னா ஒர்க் ஆகும். இதில் இப்போது பேக்கில் வந்துக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா என்னோடய நேம்லேயே இருக்குது, அதாவது இந்த என்ன சிம்மோ அதில் இருக்குது. இதே இப்போது நான் ஜிபி வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா லோடிங் ஒரு சார்ட்ஸ்னு வரும். உங்கள் நார்மல் வாட்ஸ்அப்பில் என்னென்ன சாட்ஸ் வச்சுருக்கீங்களோ அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கே ஷோ ஆகும். ஒரு வேளை உங்களுக்கு ரொம்ப நேரம் இதே மாதிரி வந்துச்சுன்னா இதை க்ளோஸ் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் ஃபஸ்ட்லேருந்து ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இது நார்மல் வாட்ஸ்அப், இதில் இந்த சேட் இருக்குது. இது ஜிபி வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணிக்கிறேன். அதில் என்ன சேட் இருக்கோ அந்த டீட்டெயில்ஸ் இங்கே அப்படியே ஓப்பன் ஆகும், அப்படியே ஷோ ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா ஜிபி வாட்ஸ்அப் ஓப்பன் ஆச்சு, ஃபஸ்ட் டைம் எப்படி ஓப்பன் பண்ணுவோமோ அதேமாதிரி ஓப்பன் ஆகிடுச்சு. பார்க்கும்போது உங்களுக்கு நல்லாவே தெரியும். இதுலேயும் பார்த்தீங்கன்னா இதுதான் வருது, ஓகேங்களா. இது பார்த்தீங்கன்னா ஜிபி வாட்ஸ்அப் மேலே பார்த்தாவே செட்டிங்ஸ் பார்த்தாவே தெரியும், எஃப்எம் மோட்ஸ்ன்னு இருக்குது. அதுக்கான செட்டிங்ஸ் எல்லாமே இதில் இருக்கும், ஓகேங்களா. இது ஜிபி வாட்ஸ்அப் தான். இப்போ நான் நார்மல் வாட்ஸ்அப்பில் எக்ஸ்ட்ரா ஏதாவது மெசேஜ் பண்ணுறேன் பாருங்கள். இதில் இப்போது ஹாய்னு மட்டும் இருக்குது, 27ஆம் தேதி, அதாவது நேற்று டேட்டில் இருக்குது. நான் ஹாய்னு போட்டு எக்ஸாம்பிளுக்கு ஒரு 1 2 3 அப்புடின்னு போட்டுக்கிறேன். நேற்று டேட்டுக்கு டுடேன்னு வந்துருச்சு, ஹாய் 1 2 3ன்னு வந்துருச்சு. நான் இப்போது ஜிபி வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா ஹாய்னு போட்டு 1 2 3 வந்துருச்சு. ஸோ அங்கே என்ன சேட் பண்ணுறீங்களோ அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கே ஷோ ஆகிடும். இதில் என்ன பண்ண முடியாது அப்படின்னா, நியூவாக ஒரு சேட்டை ஓப்பன் பண்ண முடியாது, இது மாதிரி வரும், சரிங்களா. அதுக்கும் நீங்கள் 3 டாட் ஐக்கானை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா மெசேஜ் நம்பர்னு வரும். இந்த ஜிபி வாட்ஸ்அப் ரெகுலராக யூஸ் பண்ணவங்களுக்கு எல்லாமே தெரியும். இதில் எந்த ஒரு சேவ் பண்ண நம்பராக இருந்தாலும் சரி, சேவ் பண்ணாத நம்பராக இருந்தாலும் சரி, அந்த நம்பரை இங்கே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிங்கன்னா ஸ்ட்ரைட்டாகவே மெசேஜ் பண்ணிக்க முடியும். அப்படின்னா உங்கள் நார்மல் ஜிபி வாட்ஸ்அப்பில் நீங்கள் என்னென்ன பண்ணுவீங்க, டெலிட்டட் மெசேஜ், டெலிட்டட் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸாக அவங்களுக்கு தெரியாமல் ஹைட் பண்ணி பார்க்குறது, மொத்தத்தில் ஜிபி வாட்ஸ்அப்பில் என்னென்ன பண்ணலாமோ அது எல்லாமே இதுலேயும் பண்ணலாம். இதில் பாருங்கள், இன்னொரு நம்பருக்கு நான் சேட் பண்ணி பார்க்குறேன். இப்போது இது பார்த்தீங்கன்னா நார்மல் வாட்ஸ்அப் தான். யாருக்கு மெசேஜ் பண்ணலாம், என்னோட இன்னொரு நம்பருக்கு நான் மெசேஜ் பண்ணுறேன். சும்மா ஏதோ ஒன்று ரஃபாக டைப் பண்ணிடுறேன். மெசேஜ் பார்த்தீங்கன்னா சென்ட் ஆச்சு, சிங்கிள் டிக்கில் இருக்குது. இப்போது ஜிபி வாட்ஸ்அப் டபுள் டிக் ஆகிடுச்சு, பார்த்தாவே தெரியும், டபுள் டிக் ஆகிடுச்சு. இப்போது ஜிபி வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணலாம். இதுலேயும் பார்த்தீங்கன்னா அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே ஷோ ஆகுது.
ஸோ உங்கள் நார்மல் வாட்ஸ்அப்புக்கு வர மெசேஜஸ் எல்லா டீட்டெயிலும் இந்த ஜிபி வாட்ஸ்அப்பில் ஷோ ஆகும். இதில் என்னென்னா நீங்கள் நார்மல் வாட்ஸ்அப்பில் நோட்டிஃபிகேஷன் மட்டும் ஆஃப் பண்ணிக்கோங்க. ஏன்னா இதுக்கு வர மெசேஜ் எல்லாமே ஜிபி வாட்ஸ்அப்புக்கும் வரும். நோட்டிஃபிகேஷன் 2 டைம் வர சான்ஸ் இருக்குதுன்னு நினைக்கிறேன், அது கன்ஃபார்மாக தெரியல. ஸோ இந்த நார்மல் வாட்ஸ்அப்பில் எல்லா நோட்டிஃபிகேஷனும் ஆஃப் பண்ணிட்டு நீங்கள் ஜிபி வாட்ஸ்அப் யூஸ் பண்ணிக்கலாம். எந்த ஒரு டிஃப்ரெண்ட்டுமே வராது. இதில் பார்த்தீங்கன்னா நார்மலாகவே தெரியும். எக்ஸாம்பிளுக்கு நான் இப்போது இந்த நார்மல் வாட்ஸ்அப்பில் இந்த லிங்க்டு டிவைஸை கேன்சல் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். லிங்க்டு டிவைஸஸ்ன்னு இருக்குங்களா, இதை கிளிக் பண்ணி லாக் அவுட்னு கொடுத்தா கேன்சல் ஆகிடும். இப்போ லாகிங் அவுட்னு வந்துருச்சு. அதே ஜிபி வாட்ஸ்அப் தான் நான் இப்போ ஓப்பன் பண்ணுறேன், வேறு எந்த வாட்ஸ்அப்பும் இல்லை. இந்த ஜிபி வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணால் லாக்ட் அவுட் அப்படின்னு சொல்லி வரும் பாருங்கள். யூகா பின் லாக்ட் அவுட்னு வந்துருச்சு. கண்டினியூ கொடுத்தீங்கன்னா புதுசாக ஓப்பன் பண்ணுற மாதிரி வரும். ஸோ அதில் லிங்க் பண்ண டிவைஸ் தான் இது அப்படிங்கிறத உங்களுக்கு கன்ஃபார்மாக தெரிஞ்சுக்குவாங்க. இப்போ புதுசாக எப்படி ஓப்பன் பண்ணுறோமோ அந்த ப்ராசஸில் வரும். ஸோ இது பார்த்திங்கன்னா இந்த மெத்தடு கரெக்டான மெத்தடில் ஒர்க் ஆகும். நிறைய பேர் பண்ண தெரியாமையும் இந்த கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணும்போது எரர் வரும். ஒரு சிலருக்கு, நிறைய பேர்த்துக்கு வர வாய்ப்பு இருக்குது. ஸோ 4-5 டைம் நான் போன வீடியோ 2 வீடியோ எடுக்கும்போது 4-5 டைம் எரர் வந்துச்சு. ஸோ இப்போவும் வரும். அந்த எரரையும் சேர்த்து வீடியோ பண்ணலான்னு தான் வீடியோ எடுத்தால் என்னோட லக்கு ஒரே டைம் லிங்க்கு, அதாவது டிவைஸு லிங்க்டு ஆகிடுச்சு. ஸோ அந்த ஸ்கேன் பண்ணும்போது மட்டும்தான் ஒரு 3-4 டைம் எரர் வரும். அதை திரும்பவும் பேக்கில் போய்ட்டு இது மாதிரி ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கோங்க. புது கியூஆர் கோடை ஃபோட்டோ எடுத்து வச்சு திரும்பவும் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா கரெக்டான மெத்தடில் ஒர்க் ஆகும். இப்போது என்னோடய நார்மல் வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணுறேன். அந்த லிங்க்டு டிவைஸில் பார்த்தீங்கன்னா எம்டியாக தான் இருக்கும் பாருங்கள். எந்த ஒரு டிவைஸஸும் லிங்க்டுன்னு வராது. இதில் பார்த்தீங்கன்னா எம்டியாக தான் இருக்குது. கீழே எந்த ஒரு டிவைஸும் கனெக்ட் ஆனதுக்கான ஆப்ஷன் இல்லை. ஏன்னா இப்போ நம்ம லாக் அவுட் பண்ணிட்டோம். இதுக்கு முன்னாடி போட்ட 2 வீடியோவும் இதே தான். அந்த வீடியோலாம் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்திருந்தேன். நிறைய பேர் அதில் ஒர்க் ஆகலை நெட்வொர்க்குன்னு சொல்லவும் தான் இப்போது நான் அதை 2 மொபைலும் வச்சு எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி வீடியோவே எடுத்திருக்கேன் இன்னொரு மொபைலேருந்து. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். கரெக்டான மெத்தடில் ட்ரை பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு 2-3 டைம் வரல அப்படின்னா மீண்டும் ஒரு 4-5 டைம் ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக வரும். ஏன்னா இதுக்கு முன்னாடி எடுத்த 2 வீடியோவுமே 4-5 டைம் எரர் வந்து அதுக்கப்புறமா தான் கனெக்ட் ஆகிடுச்சு. இந்த வீடியோ மட்டும்தான் ஃபஸ்ட் டைம் உடனே கனெக்ட் ஆகிருக்கு. இந்த வீடியோ கரெக்டாக யூஸ் பண்ணி பாருங்கள். ஒர்க் ஆணுச்சு அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த மாதிரி வீடியோஸ் நம்ம சேனலில் அடிக்கடி வரும். தேங்க்யூ.